ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்காக மக்ரூனி செஞ்சு கொடுத்துருந்தாரு. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து அவரோட பேச்சுலர் குக்கிங். அவர் பேச்சுலராக இருக்கும் போதுலேருந்து இது செஞ்சிட்ருக்காராம். ஸோ எனக்காக வந்து அவர் செஞ்சு கொடுத்துருந்தாரு. அதனால் உங்களுக்கும் அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டு கொஞ்சமாக கார்லிக், பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி அதுக்கான பெப்பர் அண்ட் சால்ட் வந்து கொஞ்சமாக போட்டு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வைக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டாங்க. கொஞ்சமாக கேரட், கேப்சிகம், கோஸ், ஆனியன், பீன்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் அடிக்கடி சொல்கிறது வந்து க்ரன்ச்சினஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு செஞ்சு முடிச்சிடணும், ஓவர் குக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து டக்குன்னு எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிட்டாரு. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், இந்த 3 மசாலாஸ் தான் ஆட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த 2 மசாலா, கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா, கொஞ்சம் பாஸ்தா மசாலா அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருந்தாரு. இந்த ஸ்டெப் வேணால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டான்னா. ஸோ இன்னொரு எக் ஆட் பண்ணி அதுக்கு கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு அதையும் ஸ்க்ராம்பிள் பண்ணி ஆல்ரெடி குக்காக இருக்க வெஜிடபிள்ஸோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் மக்ரூனி, பட் ஸ்டில் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாவே சாப்பிடுவேன். ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து மக்ரூனி பாயில் பண்ணி வச்சுருந்தோம், கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் போட்டு. ஸோ அதை வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசஸ் கம்மியாக இருந்தால், சால்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், இந்த 3 சாஸ் தான் ஆட் பண்ணாங்க. அவ்வளோதான். டேஸ்ட் எல்லாமே எங்களுக்கு ஓகேவாக இருந்ததுனால நாங்கள் முடிச்சிட்டோம், வேறு எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ கொஞ்சமாக கொரியாண்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கவும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் எம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.